ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. நாங்கள் இப்போ துபாய் போக போகிறோம். துபாய் போயிட்டு அப்படியே அத்தானோட தம்பி வீட்டுக்கு போக போகிறோம். வாங்க அங்கே போயிட்டு நாங்கள் எங்கெல்லாம் போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கு இவ்வளோனாலும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துபாய் போய் ஒரு நிறைய நாள் ஆச்சு. ஏன்னா அடிக்கடி நம்ம துபாய் போகிறதில்ல. 4-5 வந்தாச்சு. அது இன்னைக்கு அதுக்கப்புறம் தான் போகிறோம். சரி, நீங்களும் வாங்க துபாய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே ஷார்ஜாய்க்கு போய் தம்பி வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வரதா இருக்கோம். ஓகே, நேரம் போனால் துபாய். இங்கெல்லாம் புதுசாக பில்டிங் வருது தான். முன்னாடி இந்த இடத்துல பில்டிங் கிடையாது, புதுசாக கட்டிட்டு இருக்காங்க. டெவலப் ஆகணும் இல்லை, அப்படியே போட முடியாது. இந்த பாருங்க, பெட்ரோல் இல்லை, அதனால நாங்கள் பெட்ரோல் பங்க் போக போகிறோம். இங்கே போய்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஆனால் அந்த பெட்ரோல் பங்க் தான் நல்லா இருக்குன்னு தான். அந்த பெருசு அதுல வந்து இந்த பான் ஃபுட்டு, அதுல வடை சூப்பரா இருக்கும் தான். அதுல வந்து இந்த வடை, அது என்ன, தஹி வடை, தயிர் வடை சூப்பரா இருக்கும். எடுக்க எல்லா பம்ப்லயும் வச்சிருக்காங்க என்னத்தான். ஏதாவது எல்லா பம்பில் வச்சுருக்காரு. பம்பில் அந்த இந்த இதில் எல்லாம் ஷாப் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் வேணால் போய்க்கலாம். எஸ்பெஷலி இந்த துபாய் ரூட்டில் வந்து எல்லா பெட்ரோல் பங்க்கும் பக்கத்தில் ஒரு மாஸ்க் இருக்கும் சின்னதாக. ஆமாம், மாஸ்க் இருக்குது. கட்டாயம் அந்த ப்ரேயர் பண்ணது டைம் வரும்ல, அப்போ வந்து ப்ரேயர் பண்ணலாம். இல்லாட்டாலும் போய் அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு வரணும், பண்ணுவாங்க. 5 times ப்ரேயர் பண்ணுவாங்கல்ல, அதனால ஆஃபர் போட்டிருக்க மாதிரி இருக்கு. வருங்க, 20% ஆஃபர் இல்லையா? 20 50 அது நல்லா இருக்கும் தான். அந்த சாக்லேட்டு, அந்த ஐஸ்கிரீம். अंदर सब इधर इसका अंदर है नहीं है ना? वो चाय हमारे मिलेगा? अच्छा चाय नहीं है ना? वो आप स्टारबक्स ऐसा चाय है, वो फायदा नहीं. मशीन वाला चाय फायदा नहीं. पूरा आइसक्रीम लाएगा. किधर? कौन सा? गांधी स्टेशन है ना? हाँ, वो दूसरा से उससे पहले, गंदू के पहले उसका अंदर है. उसका अंदर है. हाँ, इधर गंदू चाहिए. हाँ, इधर मिलेगा. आइसक्रीम वांग इंग पर என்னதான் ஐஸ்கிரீம் வாங்க நீ. அதுக்கப்புறம் நம்ம அங்கே காஃபி குடிப்போம். அந்த ஐஸ்கிரீம் ஆகிட்டு அந்த பேரு, இந்த பேரு நல்லா இருக்குல்ல ஐஸ்கிரீம். சரி, ஆனால் அந்த டைப். இந்த பாருங்க, இந்த ஐஸ்கிரீம் தான் வாங்க போகிறேன். எவ்வளவு ரேட்டுன்னு தெரில, போய் பார்ப்போம். 50% ஆஃபர்னு போட்டிருக்கு. எதை எடுக்கலாம் நினைக்க? இது எடுக்கவா? ஆல்மண்ட் எடுக்கலாம். இது ட்ரிபிள் சாக்லேட். அப்படியா? இது ஆல்மண்ட். உங்களுக்கு வேண்டாமா தான்? இல்லை, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன்ல. காஃபியா உங்களுக்கு? காஃபி நான் அங்கே போய் குடிப்பேன். இது என்னது? இது என்னது? இது வாங்கலாம்ல, கேலக்ஸி. இது வந்து இது வேண்டாம். பாண்டிஸ் இதே போதுமா? ஆமாம், இது மாதிரி ஆர்டர் மாதிரி. சரி, நான் இதை எடுக்கிறேன். ஓகே. எவ்வளோ ஆச்சு? 6 dirhams தான். அந்த நான் சொல்லிட்டு போனேன்ல, அந்த ஐஸ்கிரீம் வந்து ஆஃபர் இல்லை. சரி, அதனால நான் வந்து அது தீர்ந்துட்டுன்னா, ஆல்மண்ட் தீர்ந்துட்டு, அதனால நான் வந்து கான்ட்ராஸ்ட் ஆல்மண்ட் வாங்கியிருக்கேன். சரியா? சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு வருங்க. எனக்கு வேண்டாம், நான் காஃபி குடிக்கிறேன்.
காஃபினாலும் வாங்க போ, அந்த சைடில் காஃபி. கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்களேன். நல்லா இருக்கா? போகலாம். ஓகே. இந்த பாருங்க, நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியா? இது டேஸ்டாக இருக்குதான். சாப்பிட்டோன்னு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அப்படியா? துபாய் பஸ் தான். அபுதாபிலேருந்து துபாய்க்கு போகிற கவர்மெண்ட் பஸ். எவ்வளோ அது? 35 dirhams நினைக்கிறேன். ஒரு சைடா? முன்னாடி 25 கேள்விப்பட்டேன். ரீசெண்டா ஜெஃப்ரின் போனான்ல தான். ஆமா. 35 நினைக்கிறேன். அப்படியா? பாருங்க, ரோட்ல எவ்வளவு காசுலாம் எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. இதான் துபாய் ரோடு. நீங்க இந்த ஃபென்ஸ் பாக்குறீங்கல்ல, இது இந்த கேமல் ரோட்ல அடிபடாம இருக்கிறதுக்காக இந்த ஃபென்ஸ் அங்கே இருந்து துபாய் பார்டர், அதாவது அந்த அபுதாபி பார்டர் வரைக்கும் வரும். இந்த ஷேக் ஜயத் காலத்தில் அவங்க முன்னாடியே கட்டியிருக்காங்க. வண்டி துபாய் போகிறதெல்லாம் ஸ்பீட் லிமிட்டேஷன் 140 km/h. ஃபுல்லாக இந்த டைமில் அன்னைக்கு லீவு கூட இதில் என்னவோ ஏறி போயிருக்குதான் இருக்கு. பூனே ஏறினது. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்? 80 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு துபாய் போகிறது. சரி வாங்க போவோம். போமாதா? போதுமா? இருப்போம், அவ்வளோதான். அட்னோக்ல என்னதா அந்த அட்னோக்ல மிஷின் டீ இருக்கு, குடிக்க நல்லா இருக்காது. இப்போ இந்த போற வழியில அபுதாபில இருந்து போற தேர்ட் பெட்ரோல் பம்ப் இருக்குல்ல, கந்தூப்னு ஏரியா. செகண்ட் முடிஞ்சிட்டா? நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட்ல தான் நம்ம போட்டோம். அந்த ஏரியால இந்த பக்கம் வந்தா இந்த சாய கடை இருக்கு. அதுல நம்ம டீ குடிப்போம். மற்றபடி டீ கிடைக்காது போற வழியில. வேற இது இருக்கு. இங்க இருந்து சாய் அடிச்சா நல்லது. நல்ல டீ நல்லா இருக்கா? நான் வெளியில இறங்கினதான் பயங்கர காற்று. சூடா இருக்கா? காற்று பயங்கர காற்றா இருந்தது. பாருங்க, நாங்க துபாய் போற வழியில ஜாலியா காரை நிறுத்திட்டு டீ குடிக்கிறோம். சூப்பரா இருக்கு. இப்படிதான் குடிக்கணும். வீட்டுல உட்காந்து இன்னதான் சோஃபால உட்காந்து குடிக்கிறத விட இப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணி குடிச்சா நல்லா இருக்கும். இந்த வேன் நிறைய ஆட்கள் வந்தாங்க. கடையில கந்தத்துல டீ மக்கள் அலை மோதத்தான் செய்யுது. இப்ப நாங்க துபாய் நோக்கி புறப்பட்டு இருக்கோம். அடுத்ததாக வித்தின் எவ்வளவு நேரத்துல போயிடலாம்? 45 minutes போயிடலாம். About 45 minutes we can reach Dubai. ஆனா துபாய் போற வழியில அந்த மற்ற பில்டிங்ஸ்லாம் எடுக்கணும் தான். இருட்டிருமோ? ஆமா, அதுக்கு முன்னாடி போயிடுமா? சரி போ. நெக்ஸ்ட் வீக் ஆகணும். ரிவர் அந்த இது துபாய் பார்க்ஸ் அண்ட் ரிசார்ட். இங்க பாருங்க, மெட்ரோ நிக்குது. போய்கிட்டு நிக்குது. இது மெட்ரோ ஸ்டேஷன். துபாய் வந்தாலே இங்க நல்ல பெரிய பெரிய பில்டிங்கை பார்க்க முடியும். இது என்ட்ரன்ஸ். ஆமா, இன்னும் உள்ள போகும்போது நல்ல டால் பில்டிங் பார்க்கலாம்.
நிறைய பில்டிங்ஸ் பார்க்கலாம். மெட்ரோ இங்கே இதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. துபாய் மெட்ரோ சிட்டி ஃபுல்லாக அவங்க சர்வீஸ் பண்ணாங்க. நல்லா மெட்ரோ இருக்கு, ரொம்ப வசதி, மக்கள் போயிட்டு வர எல்லா பீப்புளும் அவங்க இல்லை. மற்றும் டிராஃபிக் இல்லை, மற்றபடி டிராஃபிக் ரோடு வழிலாம் போக முடியாது, ரீச் ஆக முடியாது. மெட்ரோன்னு டக்குன்னு போயிடலாம். ஆனால் மெட்ரோலையும் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நல்ல சர்வீஸ் இருக்கு. ஆனால் மெட்ரோ வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஸ்டாப் இருக்குல்ல. துபாய் மால் அது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஸ்டாப் இருக்கு. மக்கள் வந்து விசிட் பண்ண மக்கள் மெட்ரோ யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. நல்லது. காலையில டியூட்டிக்கு போறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த டிராஃபிக்கை அவாய்ட் பண்ணணும்னா அவங்க மெட்ரோல போயிட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ இந்த ரோடு இப்போ நம்ம போறோம்ல, அந்த ரோடு இதுல ஃபுல்லா டோல்கேட் நிறைய இருக்கு. ஒரு 4-5 டோல்கேட் இருக்கு. அதே டைமில் நீங்கள் எமிரேட்ஸ் ரோடு வழி வரா இருந்தால் டோல்கேட்டில் உங்களுக்கு வந்து பே பண்ண வேண்டிய தேவையில்லை. ஃப்ரீயாக வந்துடலாம். எதுக்குன்னா இங்கே உள்ள அங்கே ட்ரக்லாம் போகும்ல, ட்ரக் போகும். இங்கே வந்து கூட்டம் அந்த கூட்டத்தை இது டிராஃபிக்கை ரெடியூஸ் பண்ணி அவாய்ட் பண்ண வேண்டி மட்டும்தான் அவங்க வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பில்டிங்லாம் சூப்பராக இருக்குல்ல. அந்த என்ட்ரன்ஸ் வந்தாலே நல்லா இருக்குது. புர்ஜ் கலிஃபா இதுக்கு பின்னால் இருக்குது. ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு டைப்பா இருக்கு. ஆமா, அந்த பில்டிங்கோட ஷேப் வந்து வேற வேற மாடல்ல இருக்கு பாருங்க. இந்த இடம் நல்லா இருக்கும். இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நியர்பை தானே. இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இந்த பில்டிங் நான் ஃபினிஷ் பண்ணலக்கா. நான் முன்னாடியே பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் நிறைய கட்டியிருக்க மாதிரி இருக்கு. மெட்ரோ ட்ரெயின் போகுது பாருங்க. இதுல வந்து டிரைவர் இல்லை எங்களை மெட்ரோக்கு. எல்லா இடம் அப்படிதான் நினைக்கும் தெரியல. ஆனா இங்க டிரைவர் இல்லை மெட்ரோக்கு. தெரியல, நல்ல தெரியல. தெரியல, சரியா தெரியல. இந்த இப்ப தெரியுது, ஜூம் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல ஃபாஸ்டா போகுது தான் மெட்ரோ. மெட்ரோல ஒரு நாள் நம்ம போகணும் தான். மற்ற எல்லா ஜப்பான்ல மெட்ரோல போயிருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா எல்லா கண்ட்ரிலயும் மெட்ரோல போயிருக்கோம். கண்டிப்பா போவோம். எல்லா இடம் போவோம். எப்படி இன்ஃபன்ட் வீட்ல போயிட்டு காரை நிறுத்திட்டு மெட்ரோல போவோம். மெட்ரோக்கு அங்க இருந்து போவோம். அங்க இருந்ததுக்கு ஒரு புர்ஜ் கலிஃபா அந்த இதுக்கெல்லாம் மெட்ரோயிலே போயிடும். எனக்கு கார் எடுத்து போகணும்னா காரில் உனக்கு ஒரு தடவை காரை கொண்டு நிறுத்திட்டு மேலே கொண்டு நிறுத்தி தேடி கஷ்டப்பட்டு தான் காரை கண்டுபிடிச்சேன். அந்த பில்டிங் தான் புர்ஜ் கலிஃபா. அந்த லாஸ்ட் தான தான். ரொம்ப தூரத்துல இருக்கு. அது பக்கத்துல போய் எடுக்கும். இந்த பில்டிங்ஸ்க்கு பின்னாடி தான் புர்ஜ் கலிஃபா. Heart of the city.
கொஞ்சம் அந்த 6 o'clock ஆயிட்டா 6 o'clock ஆயிட்டா 5:43 அதனால கொஞ்சம் இல்ல பரவாயில்ல நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கா? ரொம்ப மோசம் இல்ல இருக்கு. இதுதானே இதுதான் ஃபர்ஸ்ட் வந்த பெரிய பில்டிங் துபாயில. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். இது மட்டும் தான் இருந்துச்சு, வேற ஒரு பில்டிங்குமே இல்ல. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். ஆமா, இது மட்டும் தான் இருக்கும். இப்ப அதோட பெரிய பில்டிங் எல்லாம் வந்துட்டு வேற ஒரு பில்டிங் இருக்காது. சின்ன 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 சிங்கிள் ஸ்டோரி சும்மா இருக்கும், சின்ன வீடு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். வேற ஒன்றுமே இல்லை. இந்த இடம் மட்டும்தான் இதாக இருக்கும். பாருங்க டனல்ல போகிறோம். துபாய் ஃப்ரேம் வந்து இந்த சைடு இருக்கு பாருங்க. இது வந்து ஷார்ஜா போற வழியில இருக்கு. என்னத்தா டயர்ட் ஆயிட்டீங்களா? டிரைவ் பண்ணி டயர்ட் ஆகல. இல்ல அத்த அந்த பில்டிங் தாத்தா பிரமிட் மாதிரி இருக்கிற அதுதான் ரயான் அம்மா சொன்னாங்க. மால் என்ன இது பிரமிட் மாதிரி இருக்குது. இதுல என்ன எஜிப்ட்ல போன மாதிரி இருக்குமோ? எப்படி? ஆமா, எஜிப்ட்ல உள்ள அந்த சரி பிரமிடு அது மாதிரி அந்த இது மம்மி இதெல்லாம் இருக்கு. அந்த கிங்கோட ஸ்டாச்சு அதெல்லாம் இருக்கு. என்ன உள்ள பாருங்க, எமிரேட்ஸ் ஏவியேஷன் காலேஜ் க்ரூ ட்ரைனிங். இங்க க்ரூவா போகணும் அப்படின்னா இங்க இந்த காலேஜ்ல வந்து சேர்ந்துக்கலாம். என்ன இதுதா? ஆமா, அது என்னன்னு தெரியல. 80 கிலோமீட்டர் ஆகிட்டாங்க. இங்க வந்து ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கிறதுனால பில்டிங்ஸ்லாம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, இதுல ஷார்ட்டா அந்த சைடு வந்து நம்ம வர்ற வழியில வந்து நல்ல பெருசா இருக்கனால. ஆமா, ஏர்போர்ட் வந்து ரோட் சைடு தான் இருக்கு. இப்போ உனக்கு இது போய் எடுக்கலாம் பாரு. இதுல இந்த சைடு அந்த சைடு ஏர்போர்ட் ரோட் சைடு தான் இருக்கு. ஏர்போர்ட் துபாய் ஏர்போர்ட் இதுதான். ஃளைட்ஸ் எல்லா ஃளைட்ஸும் நிக்கு பாருங்க. ஃளைட் ரன்வே தான். அங்க நம்ம ஏர்போர்ட் அந்த சைடு வரும்னட்டா, நம்ம டெர்மினல்லாம் அந்த சைடு வரும். ஃப்ளை துபாய் ஃப்ளைட் மட்டும் இந்த சைடு ஃபுல்லா நிக்குது. அதர் ஏர்லைன்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க. மற்றபடி உள்ள துபாய் வெளிய ஃப்ளைட்ல அந்த பக்கம் நிக்கு. எமிரேட்ஸ் ஃப்ளைட்ல அந்த பக்கம் நிக்கு. இல்ல ஃப்ளை துபாயும் எமிரேட்ஸ்ல உள்ளது தானே? இவங்க துபாயோட தானே? துபாய் தான். அத்தா சரி சரி சரி. சன் செட் ஆக போகுதுல. ஆமா ஆமா, அதனால கொஞ்சம் டார்க்கா இருக்கு. ஆமா, டிம்மா இருக்கு. ஷார்ஜா பார்டர் வந்தாச்சு துபாயில இருந்து. பாருங்க, இது கிஃப்ட் மார்க்கெட்ஸ் இருக்கு. 1 கிராம்ல இருந்து 20 கிராம் வரைக்கும் உள்ள ஐட்டம்ஸ்லாம் இங்க இருக்கு. தம்பி வீட்டு பக்கம் வந்துட்டோம். இந்த ஏரியாலாம் தம்பி இருக்காப்ல. இதுல கேம் நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட் இருக்கு, கேம் இருக்கு, எல்லாம் இது பக்கம் தான் இருக்கு. இந்த நெஸ்டோல தான் ஒரு குக்கர் வாங்கினேன். சூப்பர் குக்கர். நல்லா இருக்கு. நல்ல சில்வர் குக்கர் வாங்கின. சில்வர் குக்கர் தான் வாங்கணும், அலுமினியம் வாங்கக்கூடாது. அலுமினியம் சீக்கிரம் வந்து நாசம் ஆயிடும். அடியில் ஒன்று வைக்கல மண்ணில் நிறுத்தினாலும் அந்த பார்க்கிங் இது போடணும். மண்ணில் நிறுத்தக்கூடாது. இப்போ ஒன்லி இந்த இது மிஷின்லாம் நிறுத்தாண்டி. தம்பி வீட்டுக்கு வந்து என்னதான் தம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. லிஃப்ட்ல போகிறோம், மேலே போ. Friend's house? This is your friend's house? Sarah?
கெஸ்ட் வருதுன்னு சொன்னாலாம். ஓ ஐ see. Okay. Your classmate. Good, good. What's your name? What's your name? Asia. Very good. Sara is. ஏல வாங்கப்பா. அப்போ வந்து கெஸ்ட் வராங்க. கெஸ்ட் ரூம் நம்பர் சொல்லிருங்க. அதெல்லாம் வந்து கேக்கு. நீ கெஸ்ட் வருதுன்னு சொன்னா என் ஃப்ரெண்டு தான் சாரா. கை இருக்குது அது. என்ன சொல்ல தாலிங்க? அதான் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சுன்னா தெரியுமே அங்கேயே வர. சரி ஓகே வந்தாச்சு. ஓகே ரைட். ஏ போலியா வேணா? நீ கிளாஸ் போலியா நீ? கிளாஸுக்கு? மீட்டிங் போலியா? நீட் கிளாஸ். என்னைக்கு? டியூஸ்டே. சரி சரி ஆல் தி பெஸ்ட். நமக்கு அது முடிச்ச பிறகு தான் நமக்கு அடுத்த வேலை இருக்கு. சரியா? சரி எங்க வேற சாரா? சாரா ஸ்லீப்பிங். சரி அவளை கூட்டு வா. அவளுக்கு வீடியோ எடுக்கணும். சாரா ஓகே. சரி இப்போ வேண்டாம் கொஞ்சம் பூரா கூட்டு. சரி தான் இதே உள்ள. வெர்ஜின் என்ன காஃபி போட போறியா? சாய தம்பி ஒய்ஃப் வந்து சாய போடுறா. இவ்வளோ காஃபியா? காஃபி தானே? ஆமா ஆமா. நம்ம கிச்சன் வந்து வெல் ஆர்கனைஸ்ட். ரொம்ப இதாக வச்சிருக்காங்க. இந்த கிச்சனில் ஏறினாலே சமையல் பண்ண தோணுது. பெரிய மில்க் வாங்கி வச்சிருக்கா. அவர் ரியோனாவை சமைக்க சொல்லுவாங்க மாத்தா நைட்டுக்கு. இதுதான் ரியோனா தம்பியோட மகா, மூத்த மகா. அப்புறம் ஜி 2 லிட்டர் பால் ஆறா குடிக்கணும்னு வச்சு வாங்கி வச்சிருக்கா. ரொம்ப ஆர்கனைஸா இருக்கு. இந்த ஸ்பூனு எல்லாம் நீட்டா வச்சிருக்கு. இதெல்லாம் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்காத்தா. ஊர்ல இருந்து எண்ணெய் எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கா. எல்லாம் எது ஏர் ஃப்ரையர். இதான் ஏர் ஃப்ரையர் இந்த வாங்கி வச்சிருக்கா. இது இங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு உலகம் ஃபுல்லா தெரியும். ஃபுல்லா தெரியுது. இது இந்த இது மிக்ஸ் சூப்பரா இருக்கு. இது எங்க இருந்தாங்க? ஃபுட் process நான் சப்பாத்தி மாவு பிசைறது வாங்குறது. இது இதா? ஆமா. ஓ சப்பாத்தி மாவு போல செய்து வாங்கினதா? சரி. அது வந்து வெஜிடபிள்ஸும் சாப் பண்ணோம். ஓ ரைட் ரைட் ரைட். சரி சரி சரி. அப்ப வேலையே இல்ல. வேலையே இல்ல. சும்மா நேரம் தான். நேரம் பார்க்கதான் வேலையே இல்ல. சரி. பண்றது கேட்டு வாங்கி வச்சிருக்கேன். குக் பண்றதுக்கு ஏதாவது ரோபோ இருந்ததா வாங்கி வச்சிட்டேன். ஆமா. சரி நல்லா இருக்கு. நாங்க காபி குடிப்போம். நல்லா இருக்குல்ல இது? எது இனிப்பு பரவாயில்ல. அத்தானுக்கு இனிப்பு எனக்கு போதும். சரி சுகர் போடுவாங்க. இல்ல போதும் போதும் இது போதும். ஓகே ஓகே கணேஷ் இங்கே பாத்திரம் எல்லாம் கீழே இல்லை நீட்டாக கழுவி வச்சிருக்காப்புல. இங்கே இது வாஷிங் மிஷின் இதுக்குள்ளே வச்சாச்சுன்னா அவ்வளோ எல்லா கன்வீனியன்ஸு. அது மாதிரி இந்த சேர் இது வந்து பார்ல வந்து உட்கார்ந்து சுத்தக்கூடிய இது. இது வந்து வெஜிடபிள் சாப் பண்றது காணிக்க வேண்டாம். இது ஒயிட் வெஜிடபிள் எடுத்து அப்படியா? ஆமா ஆமா அது சரி 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 நல்லா இருக்கு. சாரா தான் சாரா தம்பியோட 2வது பிள்ளை. ஓகே இப்பதான் தூங்கி எழுப்பியிருக்கான். என்ன படிக்கிற? சரி ஓகே ரைட். இந்த நம்ம சின்ன பையன் வந்துட்டான். பண்ணிட்டுக்காக நாங்கள் வந்து இப்போ வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிடக்கு ஹோட்டலுக்கு போகிறோம். எந்த ஹோட்டலுக்கு போகலாம் ரஜின்? மேஜிக் மசாலையா? உனக்கு தெரியுங்களா? சரி அப்போ நடந்து போமா காரில் போகணுமா? நடந்து போகிற தூரம் தானே. சரி அப்போ நடந்து போயிடுவோம். சரியா? ஓகே. இல்லை இல்லை மறக்காம போட்டு போனோம் ஸ்பெக்ஸ். ஆமாம் ஆமாம். நீ தொலைச்சிட்டியாமே? ஹலோ சாராக்கு என்ன குளிராக்கா? என்ன போட்டிருக்கா? கீழே விடாது. இப்போ போயாச்சு கீழே நல்லா கண்ணாடி. ஆமாம் ஆமாம்
சரி சரி வாங்க போவோம். பிள்ளைகள் வெளியே நிற்கி. சரி போமா. எங்கே போனோம்? எது வழி போனோம்? சரி வா போ. அது ஒரு நாள் சூடாக 24 ஏசிக்குள்ளே இருக்கு. 24 hours. மூணு 7 பேர். ஆ ஏது ஒரு சேர் கூட போட்டு எந்த கீழ ஏன் கீழ என்ன இருக்குன்னு பாரு. இது என்னன்னு பாக்கலையாப்ல? என்னன்னு பாக்கலையா? இது பாக்கலையா? என்ன வேணும் உனக்கு? யூஸ் என்ன வேணும்? ஆ ஃபர்ஸ்ட் பாருங்க எப்படி அப்போ என்ன வாங்கிடுங்க. என்னென்ன இருக்கு? ஒரு பட்டர் சிக்கன் ஒரு பட்டர் சிக்கன் தென் நான் ஃபுட் இல்லாமல் எடுக்கும். ஃபுட்டு வந்தவரை எடுத்துட வேண்டியது. ஃபுட்டு வந்தவரை எடுப்போம். ஆமாம் வீடியோ அப்போதானே ஒரு ஃபுல் பிளேட் ஏதோ வருதான். அவனை பொறுத்திருப்பான ஹோட்டலுக்காரன். ஏது மிஷின் நான் பார்த்தது 2-3 லட்சம் ரூபா மிஷின். அந்த இதில் வர்றது അരവൈ ആ കപ്പ അതിന് നെളിമിന്നിട്ട് എഴുമ്പള്ളതാണ് கொள்ளாமா நல்லா இருக்குல்ல? நிறைய இருக்கு. கப்பை கப்பை புரோட்டா இருக்கு. இது என்னதா? சிக்கன் 65 அது பட்டர் சிக்கன். பட்டர் சிக்கன் ஓகே ஓகே. நாலு குழம்பு இருக்கு. என்னது? எல்லாத்துக்கும் டேஸ்ட்
என்ன சாப்பிடலையா? வேண்டாமா? இல்ல அந்த ஓகே வாடா டேய் போ. ஓகே அந்தாக்கா தேங்க்ஸ். இல்ல அது எதுவும் ஸ்கேன் பண்றதுக்கு இருக்குமா? சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சுல? சூப்பரா இருந்துல. அப்போ வேண்டியதான். நல்லா இருந்து சாப்பிடு. ஓகே. ஒரு 10 அவுட் ஆஃப் ஒரு 9 அவுட் ஆஃப் 10. 9 out of 10. ஓகே. நாங்கள் வந்து ஜாலியாக எல்லா இடம் போய் ஹோட்டல்லாம் சாப்பிட்டு நாங்கள் வந்து டைம் வந்து 11 o'clock ஆகுது நைட்டு. அப்படியே அபுதாபிக்கு புறப்பட போகிறோம். இதோட நாங்கள் வீடியோ வைண்ட் அப் பண்ண போகிறோம். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பாய் 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 பாய். ஓகே பாய்.